எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, ஒரு நாள் குடிச்சவரா போயிருவடா அப்படின்னு. அதே எங்க அப்பா தான். அதே மாதிரி எதுக்குன்னா இந்த செவத்துல ஏத்தி குறை வச்சிருக்கீங்க? நான் எங்கப்பா உட்கார வச்சேன், நீங்க உட்கார வச்சுட்டு இல்ல உட்காருன்னு சொன்னா ஸ்பாட் நான் உட்காந்துக்கிட்டேன். அதான் ஸ்பாட் நல்லா இருந்தா அப்படிதான் குதிரக்கமா கேட்பேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு கொஞ்சம் கேட்கலான்ட்டு இருந்தேன். என்னன்னு? இல்ல இந்த தானியலை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஏ அத கொஞ்சம் எலாபரேட்டா பாக்கலாம் அப்படின்னு. இவ்வளவு பெரிய மனுஷனை குடிச்சவரை உட்கார வச்சு கேக்குறியாப்பா நீ? இல்லண்ணா அது குடிச்சவருங்கும் போது ஒரு ஞாபகம் வந்தது. அதாவது என்னன்னா, காலேஜ் டேஸா? அது வேண்டாம், அது நம்ம வேற பாட்டு, அது அப்புறம் போலாம். இல்ல அப்போ என்னன்னா, நீங்க அவரை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. அப்படி பண்ணா இப்படி பண்ணா நல்லா இருப்பாங்க, அது இது மாதிரி எல்லாம் அவர் ஒழுக்கமா இருந்தாரு, ஜெபிச்சாரு, அப்படி இப்படி நிறைய இருந்தது. ஆமா. இந்த குடிச்சவர்ல இருந்து உருப்படாம போறக்கு அவரை மாதிரி ஏதாவது பண்ணி இதை விட்டு கீழே தம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா. நான் உனக்கு கேக்குறேன், இன்னுமாயா நீங்க எல்லாம் குடிச்சவர்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இருக்கு. லிட்டரலி பார்த்தா கிடையாது. ஆனா வீட்டு வீட்டு பக்கம் பக்கம் அப்படி இப்படி போகுது. சரி அதுல ஏன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிந்தலாமே, அதுக்குதான் கேட்டீங்க. குட்டிச்சாவருடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாலிப பிள்ளைகளும் குட்டிச்சாவர்ல உட்காந்து காலங்கள் கழிச்சது உண்டு. இல்ல, ஆமா. நீ வாலிபன் தான் கழிச்சது உண்டு. கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு ஒரு காரியங்கள் வந்து நம்ம தியானிச்சோம்ல, எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து தானியலை பத்தி நம்ம பார்த்தோம். அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அதானா எப்படி தானியோட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு? அதான் அதான். ரைட் ரைட். ஒரு வசனம் வந்து நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். மொபைல்ல இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுல வந்து இப்படியே வாசிச்சுக்கலாம். ஏசாயா 66:2 நம்ம படிச்சோம்னா, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சுசித்தினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனவே நோக்கி பார்ப்பேன். அப்ப தேவன் இந்த வசனத்தை தெளிவா போட்டிருக்காரு. என் வசனத்துக்கு யார் வந்து அவர் வசனத்துக்கு நடுங்குகிறாங்களோ அவங்கள வந்து கர்த்தர் நோக்கி விரும்பும். அவர்களை கர்த்தர் வந்து நோக்கி பார்க்கிறார். ஓகேவா? அப்ப இந்த தானியேல் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வசனத்துக்கு நடுவரா இருந்தார். வசனத்துக்கும் ஜபத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னா, வசனம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவனோடு பேசுவாங்க. ஜபம் அப்படிங்கிறது கர்த்தரோடு பேசுறது, விண்ணப்பிக்கிறது, சில காரியங்களை பண்றது. தானியேலோட வாழ்க்கையில வந்து ஒரு 7 கைண்ட்ஸ் ஆஃப் வேரியன்ட், ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா 7 வேரியன்ட் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, எடுத்து போட்டுடலாம். 1 2 3 4 5 6ன்னு 7 வகையான ஜபம் அவர் பண்ணார். சரியா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 7 வகையான ஜபம் வந்து தனித்து நம்ம ஜபிக்கிறது. நிறைய இப்ப நம்ம காலங்கள்ல என்ன பண்றோம்னா நிறைய கூட்டா உட்காந்து ஜபிக்கிறோம், பயங்கர விடுதலைக்கா ஜபிக்கிறோம். பட் ஆனா வந்து நாளைக்கு சொல்ல தெரியுமா, கர்த்தரோட வந்து ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்னு. அப்ப தனியா போய் அவரோட ஜபிக்கும் பொழுது சில கனெக்ஷன் நமக்கு உண்டாகும். நிறைய காரியங்கள் அவரோட பேச முடியும். ஆண்டவரே இதுதான் நானு, இதுதான் இப்படிதான் நானு அப்படின்னு ஓப்பனா பேசுறதுக்கு. அப்புறம் இந்த முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற இந்த ஜபம் அப்ப நிறைய பாத்துட்டே போனீங்க அப்படின்னா இடைவிடாமல் ஜெபிக்கிறது, நன்றியின் ஜபம், அப்ப நிறைய இருக்கு. ஒரு 7 கைண்ட்ஸ் ஆஃப் ஜபத்தை ஃபாலோ பண்ண. சரியா? என்ன நடந்துக்கு அப்படின்னா, தானியேல் வந்து 7 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா அருமையா தான் இருந்தது. அதாவது வந்து ஸ்டேஜா தான் போனாங்க. ஆனா தானியேல் என்ன பண்றாங்க அப்படி எல்லாத்துக்கும் நீங்க அதிகம் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. குட்டி பசங்களா இருக்கும் பொழுது லயன்ஸ் உடைய டென்ல வந்து மாட்டினாரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுப்போம். அவர் ஏன் மாட்டினாரு அப்படிங்கிறது தெரியும். நம்ம வாழ்க்கையில இங்க இருக்கவங்க எல்லாருடைய வாழ்க்கையில வீடியோ பார்த்துருக்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் நம்ம கூடயே ஒரு எதிரி இருப்பான், கூடயே நம்ம குழி பறிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். இப்போ இந்த மாதிரி அவர் ஏதாவது குழியில தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. யாரு? தானியேல் தள்ளுறதுக்கு பிளான் பண்றாங்க. கிடைக்கல. ஏன் அப்படின்னா வந்து தானியேல் வந்து ஒரு அதாவது வந்து அந்த ராஜாவுக்கு, ராஜாவோட தலைவர்களுக்கு அந்த தலைவர்கள் பார்க்கக்கூடிய பதவியில 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர்ல முக்கியமான பொறுப்பு யார் இருந்தாருன்னா தானியேல் இருந்தார். அப்ப இந்த தானியேல் மேல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. வளர்ந்துட்டே போறாரு அந்த ஆள். என்னடா பண்றதுன்னு இவன கூட இருக்கிறவங்க யோசிக்கிறானுங்க. நல்ல மாதிரி பேசுவானுங்க, யோசிக்கிறாங்க. ஒட்டானே யோசிச்சுட்டு இவர் ஏதாவது கவுத்தரணுமே அப்படின்னு பிளான் பண்ணி தானியேல சாச்சிடலாம் அப்படிங்க என்ன பண்றாங்க. இவருக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு தானியேல் சாய்க்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கட்டளை நம்ம படிச்சிருக்கிறோம், என்ன என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த ஸ்டேட்மெண்ட் தானுக்கு அப்ளை பண்றானுங்க. என்ன பண்றானுன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்றானுங்க ஆர்டர். இந்த மாதிரி ராஜா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உலகமே இருக்க அத்தனை பேர் எல்லாரும் உங்களுக்கு செஞ்சுக்கிறீங்க, எல்லாரும் இருந்துட்டு போட்டோம், கடவுள் இருந்துட்டு போட்டோம், உங்களெல்லாம் நாங்க வணங்குறோம், உங்க நாட்டு மக்கள் நாங்க வணங்குறோமே அப்படின்னு கேட்டுட்டு வினையா பண்ணுங்கிற ஐயோ பேசுங்க, போடுங்க, ஒரு கையெழுத்து போடுங்க, நாங்க பாத்துக்கணும். என்ன பண்றானுங்க, எழுதி வாங்கிடுறாங்க. இப்ப பிரச்சனை யாருக்கு வருது? ஆப்பு ஏன்னா தானியேலுக்கு வருது. ஏன்னா தானியேல் நம்ம படைத்த தேவனை தவிர்த்து யாரையும் வணங்க மாட்டார். நீங்க அப்படிதானே? நல்ல பழக்கம் தான். அப்போ வணங்க கூடாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் உடனே கேட்டோடனே நம்ம என்ன பண்ணிப்போம், ஐயோ
ராஜா ஆர்டர் போட்டாருன்னா சொல்லி பயந்து ஓடி இருப்போம். இவர் என்ன பண்றாருன்னா, போடா நீங்களும் உங்க ஆடுறோம் அப்படின்னு என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கா மேல போய் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி வெறுத்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஆர்டர் இடத்துல ஜெபிக்கிறாரு. இன்னொன்னு, அவர் 3 நேரம் ஜெபிக்கக்கூடிய மனுஷன். 3 நேரம் சாப்பிடுற மாதிரி 3 நேரம் ஜெபிக்கக்கூடிய மனுஷன். அவர் ஜெபிக்கிறாரு. இதை அறிஞ்சு பாத்தீங்களா ஐயா கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் சிங்க கதை கொண்டு போய் போட்டுறானுங்க. இந்த உண்மை அதுக்கப்புறம் ராஜாக்கு தெரிய வருது. தெரிய வரதுக்கு அப்புறம் இவர் விடுதலை பண்ண நினைச்சு இவர் வர நிறைய மனுஷங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வருவாங்க. நம்ம கடன் பிரச்சனை பாரத்தை பார்த்தோம்னா ஐயோ சாமி டே இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு ஓடிடுவானுங்க. அதானே. ஆனா அதே மாதிரி இவர் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. ஆனா இப்ப எங்க இருக்காரு, சிங்கத்தோட உள்ள இருக்காரு. அவர் இருக்கா செத்து போயிட்டா கூட தெரியாது, டென்ஸ்ல இருக்கிறாரு. ஆனா சிங்கத்தை ஒண்ணும் பண்ண முடியல. சிங்கத்தின் வாய் ஆண்டவர் கட்டிதான் இருந்துச்சு. அப்போ மற்ற சமூகத்துல நம்ம மன்றாடி தாழ்த்தி ஜெபிக்கிற போது யாரா இருந்த நடுங்கிற வசனத்தை நடுங்கிறவங்க யாரா இருந்தாலும், மற்ற சமூகத்தை ஜெபிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை கைவிட மாட்டார். தேவன் அவர்களை கைவிட மாட்டார். அப்போ நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க குட்டி சவர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. குட்டி சவர் இருந்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. இன்னைக்கு நீங்க இறங்கி குட்டி சவர் விட்டு கீழே விட்டு இறங்கி ஆண்டே நான் உங்களுக்கு மாறுறேன் அப்படின்னு என்ன பண்றது நெக்ஸ்ட் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், வசனத்துக்கு பயப்படுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஜெபிச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லா குட்டி சவரா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் தட்டி விட்டு பிரகாசமாய் ஆர்சி பில்டிங்ல வாழ வைப்பார். ஆர்சி பில்டிங் கட்டோட்டா வீட்டை கத்த நல்லவர். எப்படி இறக்கி விடுவீங்க? ஏற மாதிரியே இறங்க வேண்டியதா? இறங்க வேண்டியதா? புரிஞ்சிருக்குமா? பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? பாக்குறவங்கள புரிஞ்சிருக்குமா? பாக்குறவங்களுக்கு புரியணும். அப்பதான் இறங்க முடியும். ஜெபிக்கணும்பா. ஜெபிக்கணும். குதிக்க வேணாம்.